தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக யாருக்கு தர்றார்னா விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர், அவர்தான் என் தேவன், அவர்தான் என் இரட்சகர் அப்படின்னு யாரெல்லாம் நம்பி அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல், சொல்லுவோமா, கெட்டு போகாமல் என்ன தர்றாரான்? நித்திய ஜீவனை. சொல்லுவோமா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் என் மீது அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அப்படின்னா, உலகத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் முதல்ல உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் தலைமுறையின் மீது ஹல்லேலூயா அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக ஆக்கும்படி அவர் வரல. அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு எதுக்கு கொடுத்தார்னா ரட்சிக்கப்படுவதற்காகவே. சொல்லுமா, ரட்சிக்கப்படுவதற்காகவே. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம மட்டும் இல்லை, இன்னும் அநேகர் இந்த எல்லைக்குள்ளே, இந்த பிரசன்னத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை தந்தர்லினா கிஃப்டாக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்மளை அன்பு கூர்ந்து நம்மளை ஆதரித்து வந்தவர், நம்மளை நேசிக்கிறவர். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், அவருடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தவர் எனக்காக, என் குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பிற்பகுதியிலே வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 பிற்பகுதியில், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி முதல்ல நம்ம மேல அன்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல அன்பு வைத்து உங்க சந்ததியின் மேல, குடும்பத்தின் மேல, சபையார் மேல, அதுல ஸ்பெசிஃபிக்கா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 25 பின்பகுதியில, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, சொல்லுமா, சபையில் அன்பு கூர்ந்து. முதல்ல நம்ம பார்த்தோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இண்டிவிஜுவல் ஆத்துமாக்கள் ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவர் அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சபையார் மேல அன்பா இருக்கிறார். அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சேர்ந்து சொல்லுவோமா, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சபைனா இந்த ஆலயத்துக்குள்ள நீ எத்தனை பேர் வர்றாங்களோ, இதுவரை இருக்கிறவங்க எத்தனை பேர் வர்றாங்களோ ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மளை எதுக்கு நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படின்னா, கரை திரை இல்லாம முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற தாம் அதை திருவசனத்தை கொண்டு. சொல்லுமா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு. இந்த சபைக்குள்ள வரும்போது ஒருவேளை நீங்க தோல்வியோட இருக்கலாம், பலவீனத்தோட இருக்கலாம், துக்கத்தோட இருக்கலாம், தேவையோடு இருக்கலாம், எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா, ஆலயத்துக்குள்ளே வர்றீங்கன்னா, இங்கே இருக்கிற பரிசுத்தம் உங்களை சந்திக்கும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமான வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்கிற திருவசனத்தை கொண்டு. சொல்லுமா, திருவசனத்தை கொண்டு. ஹல்லேலூயா. இந்த திருவசனத்தை இந்த சபைக்குள்ளே வருகிற இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வார்த்தை வரும்போது அவர்களை பரிசுத்தமாக மாற்றுகிறார். அதான் அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றுகிறது. அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. சொல்லுமா, சுத்திகரித்து.
அப்போ ஆலயத்துக்குள்ளே வர்றீங்களா? ஒருவேளை முன்னாடி எப்படி நம்ம நிலைமை எப்படியோ இருக்கலாம், ஆனால் ஆலயத்துக்குள்ளே வரும்போது, தேவ பிரசன்னத்தில் வரும்போது, தேவன் சபையில் அன்பு கூறுகிறபடினால இங்கே என்ன நடக்குதுன்னா சுத்திகரிப்பு நடக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக கனெக்ட் ஆகுது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம நிறையா வேலைகளில் துக்கப்பட்டு, கவலைப்பட்டு, பாரப்பட்டு, பலவீனப்பட்டு, நிறையா காரியங்களை சோர்வோடு இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த ஆலயத்துக்குள்ளே வர்றப்ப, இந்த ஆராதனைக்குள்ள வர்றப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த வசனத்தை கேட்க 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 நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இது வேற எங்கேயும் நடக்காது. எங்கன்னா அப்படி அந்த சபைக்குள்ள மட்டும்தான். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எப்படி அன்பு கூறுகிறாராம்? அதில் 25 போட்டிருந்த, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதை அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. அது மாதிரி மணவாளன் இயேசு மணவாட்டி சபையை என்ன செய்கிறாராம்? கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து சபையை ரொம்ப நேசிக்கிறார். சபைனா அது ஒரு கட்டடம் மட்டுமல்ல, ஏதோ பொருட்கள் அது மட்டுமல்ல. இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முக்கியமானவங்களா பார்க்குறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள என்ன செய்கிறாராம்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பியோர் ஆக்குறார். சுத்திகரித்து அது மட்டுமல்ல, பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், சேர்ந்து சொல்லுவோமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான, மிஸ்டேக் இல்லாமல். பிசாசு தான் சொல்ல, குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருப்பான். நீ அதை செஞ்சுட்டு எதை செஞ்சுட்டு குற்றஞ்சாட்டிக்கொண்டே இருப்பான். நம்ம பாருங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளே சபைக்குள்ளே வரும்போது, அவரை ஆராதிக்கும் போது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், அவருக்கு முன்பாக இருந்து நமக்கு நம் முழுவதும் நம்மளை தாழ்த்தி ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக அர்ப்பணிக்கும் போது நம்மளை எப்படி மாற்றாராம்? பிழையற்றதுமான. அது மட்டுமல்ல, அடுத்து ஒரு வார்த்தையை பாருங்க, அருமையா இருக்கு, மகிமையுள்ள சபையாக. ஹல்லேலூயா. எப்படி மாற்றாராம்? குளோரிஃபைட், மகிமையுள்ள சபையாக. ஒருவேளை எத்தனையோ பாடுகளை, எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த திருவசனத்தை கொண்டு அவருக்கு முன்பாக நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டு, பரிசுத்தமும் பிழையற்றதுமான, கரை திரையற்ற அப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து, அவரை தேடி, அவரை கனம் பண்ணி, அவரை ஆசரிக்கும் போது உங்களை எப்படி மாற்றுறாருனா மகிமையாக மாற்றுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவைகள் இருக்கலாம், நிறையா காரியங்களை எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நிறையா காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் பிரயாசப்படலாம், ஜெப விண்ணப்பங்கள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் அவர் சமூகத்தில், இந்த ஆலயத்தில் வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. என் பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீட்டிலே ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் எதுக்குரிய இடம்னா மகிழ்ச்சியான இடம். ஹல்லேலூயா. வேற எங்கேயும் எந்த இடத்துலையும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாருங்க மகிழ்ச்சியும் பிரசன்னத்தையும் மகிமையும் பார்க்க முடியாது. நீங்க ஆலயத்துக்குள்ளே தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா அவர் பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. அதான் போடப்பட்டிருக்கிறது, அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மளை அவருக்கு முன்பாக மகிமையாய் நிறுத்தி கொள்வதற்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவரையே ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் அந்த பிழையையும் கரையையும் ஏற்றுக்கொண்டார் சிலுவையிலே. ஏன்னா மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி கொள்வதற்காக, அவருடைய வருகை வரும்போது அவருக்கு முன்பாக நம்ம ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகைகளாக நிற்கத்தக்கதாக மகிமையுள்ள சபையாக நம்மளை அப்படியாக அவர் விரும்புகிறார். அதுக்காக தான் அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மை பாருங்க அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை நினச்சி பார்க்குறப்ப இந்த அன்புக்கு ஆழம், நீளம், உயரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம், அதை வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம். நம்ம ஜெபிக்கும் போது எப்படி உணர்ந்து ஜெபிக்கணும்னா 14,
15, 16, 17, 18, 19 வாசி. நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு ஜெபத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விசேஷமாக ஜெபிக்கிறார். எப்படின்னா, அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து அதில் நாம் பாருங்க, அவருடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்பட்டு அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அனுக்கிரகம் கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். நாமும் அப்படி ஜெபிக்கணும். நம்ம அப்படி ஜெபிச்சோன்னா பின்னாடி உள்ள வாக்குத்தத்தம், இந்த ப்ராமிஸ் வேர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்னா, சேர்ந்து சொல்லுவோமா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். நிறையாது நீங்க நினைப்பீங்க, நிறையாது வேண்டிக் கொள்வீங்க. ஆண்டவர் அதான் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அன்பை அறிஞ்சு சபை உங்களை ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்ல, சபையில் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்ல, அந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இவற்றை நீங்கள் அறிஞ்சு அறிஞ்சு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனத்தை அப்படியே இருதயத்தில் பதிய வைத்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே நமக்குள்ளே பாருங்க. அப்படி அந்த அதிகமாக வல்லமை எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமையின் தேவனாலே. ஹல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சொல்லுங்க, எனக்கு செய்ய, என் குடும்பத்துக்கு செய்ய, என் தலைமுறைக்கு செய்ய, எங்கள் சபையாருக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. திருப்பி சொல்றாரு, சபையில மகிமை உண்டாகணும்னா அதில் சொல்லப்பட்ட சபையிலே சேர்ந்து சொல்லுமா, சபையிலே ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்றாரா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரா, ஆண்டவர் உங்களை சுகமா வச்சிருக்கிறாரா, அதெல்லாம் சபையிலே பாருங்க அவர் நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா. மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும், சொல்லுவோமா, தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப ஆமேன்னா அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு எந்த ஒரு பாருங்க, இது நடக்குமா நடக்காதா, இல்லை இல்லை, நடக்கும், நிச்சயம் நடக்கும். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா. ஏன்னா என்னெல்லாம் அன்பு கூர்ந்தாரே, நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி என்னை அவரே தந்தர்லி ஒரே பேரான குமாரனை எனக்காக கொடுத்தாரே. இந்த அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக 1 யோவான ஃபுல்லாக வாசித்து பாருங்க. அன்பின் சீசன், அன்பை தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே அதை அளவுக்கு அதிகமாக எழுதியிருப்பாரு. நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. 1 யோவான் முழுவதும் அன்பு 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 அன்பு. இயேசுவின் மார்பிள்ஸ் சாய்ந்த சீசன் ஆகிய அன்பின் சீசன். இந்த யோவானை எழுதுறப்பையும் அன்பை பற்றி தான் எழுதுறாரு. அன்பை எழுதியிருப்பாரு, நித்திய ஜீவன் எழுதியிருப்பார். இந்த ரெண்டையும் ஹைலைட் பண்ணியிருப்பார் அதிகமாக. ஓ ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள ஏராள ரகசியம் இருக்கு. நீங்கள் வாசித்து பாருங்க. அன்பினாலே நிறைந்து, ஏன்னா உங்களை ஆண்டவர் எவ்வளோ அன்பு கூர்ந்தாரே. ஓ ஹல்லேலூயா. சபையும் அப்படி நேசிக்கிறார். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக
இந்த அன்பும் இந்த நித்திய ஜீவனும் இந்த ரெண்டும் சேர்ந்தவர்களாக இந்த அன்பிலே பெருகத்தக்கதாக இந்த சபையிலே பாருங்க எத்தனையோ பேர் வர்றாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக இந்த கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக. ஏன்னா கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. மகிமையுள்ள சபையாக சொல்லுவோமா, மகிமையுள்ள சபையாக. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு 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 நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இந்த அன்புல நீங்க நிறைஞ்சு ஜெபிச்சிங்கன்னா ஜெபிக்க நேரம் பத்தவே பத்தாது. ஜெபிக்க முடியலேன்ற அந்த நினைவே இருக்காது. நீங்களா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இந்த அன்புக்குள்ளே நாம் பொங்கி பொங்கி ஜெபிக்கும் போது, இந்த பரிசுத்தாவியானவர்களை நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த நாள்ல நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. கொஞ்ச நேரம் நம்ம அப்படி ஜெபிப்போமா? இந்த அன்புனால நிறைஞ்சவர்களாக இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இது ஒரு ஜெபமாக, வல்லமையின் ஜெபமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த அன்பினாலே நிறைந்து நிறைந்து ஜெபிக்கிறார். நம்மளும் அந்த அன்பிலே கிறிஸ்துவின் அன்பை அறிந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த வசனங்கள் மூலம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா, எனக்காக ஜீவனை விட்டார், எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், என் மேல அவர் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்பதை நீங்க நினைச்சு ஜெபிக்கிறப்ப இந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். அது மட்டுமல்ல, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். ஓ ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நேசிச்சார்னா உங்க காரியங்களை விசாரிப்பார். நீங்கள் இந்த நாளில் நிறைய தேவைகளோட எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கீங்களா? ஒரு நல்ல செய்தி, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார்னா உங்களுக்குரிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஓ ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ நேசித்து அன்பு பாராட்டி இருக்கிறார். அதுபோல பிறருக்காக நேசித்து ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்தை, பிறரை, சமுதாயத்தை நேசித்து ஜெபிக்கிறீங்களா? ஓ ஹல்லேலூயா. கரை திரையற்ற பரிசுத்தம் பிழையற்றதுமான மணவாட்டி சபையாக, ஓ ஹல்லேலூயா, அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. நம்ம எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, நீங்கள் என்ன நேசிச்சிங்களேப்பா, நீங்கள் என்ன அன்பு கூர்ந்தீங்களேப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள பெருகிறதற்காக நன்றி. நன்றி சொல்லுவோமா? அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள பெருகுவதாக. ஜெபிக்க முடியலேன்னு நினைக்கிறீங்களா? இந்த அன்பு பெருகும்போது, இந்த கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு பெருகும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள பெருகும்போது நீங்களாவே ஜெபிப்பீங்க. பாரத்தோடு ஜெபிப்பீங்க. இரவெல்லாம் ஜெபிப்பீங்க. ஒருவேளை ஒரு நடுச்சாமம் ஒரு 3 மணின்னு வச்சுக்கோங்க, ஒரு தட்டி எழுப்புனது போல இருக்கணும். அந்த அன்பு பெருகும்போது நீங்களாவே ஒரு சில காரியத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஓ லாபா ஷபா லக்கா தரரபா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும். ஓ ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே பெருகுவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து இந்த அன்பு பிறருக்குள்ளேயும் நீங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் அன்போடு பிறருக்காக ஜெபிக்கும் போது இந்த கிறிஸ்து எப்படி ஜெபிச்சாரோ, கிறிஸ்துவின் சாயல் எப்படி வெளிப்பட்டதோ, அதுபோல கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தாரோ, நீங்களும் சபையார் ஒவ்வொருவரும் இனி வரப்போகிற ஒவ்வொரு புதிய ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்காக அன்பு கூர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று ஓ ஹல்லேலூயா அறிந்து ஜெபிக்கத்தக்கதாக. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நீங்க அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த நாளில் சொல்றார், நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீங்க நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே
சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாக சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிமை நிச்சயமாக உண்டாகத்தக்கதாக ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளேயும் சந்ததிக்குள்ளேயும் தலைமுறைக்குள்ளேயும் நிறைவேறத்தக்கதாக நான் இது போல ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. எல்லாரும் ஒரு விஷயம் சத்தமாக, ஏசப்பா என்ன நேசிக்கிறீங்களப்பா, நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவா என் மேல அன்பு கூர்ந்தீங்களே, எங்க சபையில் அன்பு கூர்ந்தீங்களே, இந்த அன்பை எங்களுக்குள்ள ஊற்றுகிறதற்காக நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்குள்ள ஊற்றுகிறதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்பதை உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பிலே நாங்கள் வளர வல்லமையுள்ளவர்களாக இருக்க சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்பட உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரக செய்யுங்கப்பா. இப்படி ஜெபிங்க. நன்றி ஏசப்பா. நாங்க வேண்டிக் கொள்ள இருக்கோம். சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. நீங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் அது நிறைவேறும். சபையிலே தலைமுறை தலைமுறையாக நிறைவேறும் மகிமையுள்ள சபையாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா. நான் வேண்டிக் கொள்வதற்கும் ஒருவேளை இந்த நாள் ஜெபத்துல நீங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், உங்க தேவைக்காக ஜெபிக்கலாம், எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம், கற்பக்கணிக்காக ஜெபிக்கலாம், சமாதானத்துக்காக ஜெபிக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நிறைய காரியங்கள் சொல்லும் போது அன்னைக்கு ஜெப குறிப்புனா பாருங்க டைமே பத்தாது. ஆனா ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த அன்பிலே நீங்கள் அறிந்து ஜெபிக்கும் போது கிறிஸ்து உங்களை நேசித்தார், சபையிலே அன்பு கூர்ந்தார், உங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார், உங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் தன் குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார் என்ற அறிவோடு ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்துக்கெல்லாம் இன்றைக்கே பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. எப்படி கிடைக்கும்னா மிகவும் அதிகமாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா. நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிற எங்க சபையாருக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா.